வணக்கங்க. தீபாவளி நோன்பு எடுக்கிறதுக்காண்டி நோன்பு கயிறு வாங்க போயிருந்தோம். கடத்தெருவுக்கு போய் நோன்பு கயிறு வாங்கிக்கிட்டு அப்படியே வெத்தலையும் பாக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு பூவும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நோன்பு சீட்டு எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டேன். இது திரௌபதி அம்மன் கோயில். வருஷம் நான் இங்கே தான் எடுப்பேன். ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்தவங்க எங்கள் சொந்தக்காரவங்க தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் திரௌபதி அம்மன் கோயிலில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் திரௌபதி அம்மன். இவங்களுக்கு ஆடி மாதத்தில் தான் திருவிழா வரும். நல்லாயிருக்கும். வருஷம் இங்கே தான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறது. ரொம்ப சக்தி உள்ளவங்க. நான் எங்கே போனாலும் இவங்களை நினைக்காம நான் போகவே மாட்டேன். எந்த காரியத்துக்கு ஒரு கடத்தெருவுக்கு போனாலும் சரி, வீட்டிலேருந்து வெளியே இறங்கினாலே திரௌபதி அம்மன் நினச்சிக்கிட்டு தான் நான் போவேன். அது வெற்றியாக நடக்கும். நான் வாழைப்பழத்தில் தான் நோன்பு எடுப்பேன். சிலவங்க அதிரசத்தில் எடுப்பாங்க. நான் வாழைப்பழத்தில் தான் எடுப்பேன். வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் 21 வச்சு தான் மஞ்சள் எல்லாம் வச்சு 21 வச்சு எடுப்பேன். இன்னும் நீங்களே பாருங்கள். ஒவ்வொன்றா பண்ணி பார்க்க முடியல. சரி, ஏன்னா அவர் அங்கேயே எடுத்துருக்கிறதுனால கோவிலே இருந்ததுனால
வரவங்க இன்னும் வரவங்கள எல்லாத்தையும் இங்கே அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நோன்பு எடுத்த கையோட திரௌபதி அம்மனுக்கு போய் நான் அர்ச்சனை பண்ணிடுவேன். போய் திரௌபதி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. இந்த நோன்பு வந்துட்டு சுமங்கலிங்க எடுக்கிற நோன்பு. கணவர் ஆயுசோடு இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற நோன்பு. அதனால் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு இருந்தாக்கா நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, எடுத்தவங்க யாராச்சும் எடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட எடுத்து தர சொல்லி எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நோன்பு கயிறு கீழே கிடந்து எடுத்தாக்கா நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். நம்மளாக போய் அந்த நோன்பு எடுக்க முடியாது. பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட்டு 5 கயிறு எடுத்தேன். 5 நோன்பு கயிறு வச்சு தான் நான் எடுத்தது. அதுக்கப்புறம் அம்முவை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே 4 கயிறு அணிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 அணிச்சு. 3ல் வந்துட்டு அபியையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 2 கயிறாக இருந்துச்சு. இந்த 2 கயிறு கடைசி வரை நிலச்சிருக்கணும் கடவுளேன்னு சொல்லி தான் வேண்டிக்கிட்டு நாங்கள் இந்த நோன்பை எடுக்கிறேன். இருக்கிறவங்களுக்கு வேணுனாக்கா அது கயிறாக இருக்கலாம். ஆனால் அந்த கேதாரி அம்மன் வந்துட்டு அந்த நோன்பு கயிறில் தான் இருக்காங்க. அதை பயபக்தியோடு கட்டியிருந்து அந்த கயிறை வந்துட்டு நம்ம பத்திரமா எடுத்து வச்சு மெதுவாக வேணாலும் தண்ணியில் விடலாம். இல்லைனாக்கா இப்போ இத்தனை நாள்னு கணக்கு இருக்கு இல்லையா, அத்தனை நாள் ஆனோடனே அந்த எலுமிச்சம்பழம், பூவு, இந்த கயிறு எல்லாத்தையும் கொண்டு போய் தண்ணியில் விட்டுறலாம். ஆனால் பயபக்தியோடு இருக்கணும். இந்த நோன்புக்கு சாப்பிடக்கூடாது. எத்தனை நாள் விரதம் வேணாலும் எடுத்துக்கலாம். 21 நாள் எடுக்கலாம், 9 நாள், 11 நாள், 5 நாள், 3 நாள் அப்படி கணக்கு வச்சு விரதம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த விரதம் மட்டும் கரெக்டாக எடுக்கணும் பயபக்தியோடு. நாங்கள் நோன்பு எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு நான் கட்டி விட்டேன். எங்கள் வீட்டுக்காரவங்க வந்துட்டு எனக்கு கட்டி விட்டாங்க. எப்பவுமே வருஷம் அப்படி தான் செய்வோம். பிள்ளைங்களுக்கு நாங்கள் கட்டி விடுவோம். இப்போ பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால நாங்கள் 2 பேரும் மாற்றி கட்டிக்கிறோம். எங்கள் தச்சுக்கு நாங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ பையன் வீட்டு பையனாக இருந்தாக்கா நாங்கள் கட்டி விடலாம். பொண்ணு வீட்டு பையனுக்கு நாங்கள் கட்டக்கூடாது, நோன்பு கயிறு கட்டக்கூடாது. அது அவங்கவுங்க வீட்டில் தான் கட்டிக்கிறவாங்க. அதனால் நாங்கள் கட்டி விடல. 2 கயிறு மட்டும் நாங்கள் கட்டிக்கிட்டோம். 2 பேரும் நோன்பு கயிறை கட்டிக்கிட்டு பெட்டில் உட்காரவோ, அங்கே போக இங்கே போக எதுக்கும் போகக்கூடாது. இதை கட்டி இருந்து நல்லபடியாக விரதம் எடுத்து பூஜை பண்ணி விரதத்தை விட்டுட்டு போய் அந்த நோன்பு கயிறை நம்ம கழட்டிக்கிறலாம். அந்த மாதிரி தாங்க நாங்கள் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் இந்த பாருங்கள் நோன்பு கயிறு கட்டிட்டோம். நீங்கள் யாருக்கெல்லாம் நோன்பு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.